அறிமுகப்படுத்தும் எண்ணெய். நமது முந்தைய தலைமுறையின் உணவு பழக்கம் சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்தது. ஆனால் இன்றைய தலைமுறையின் உணவு பழக்கம் முழுமையாக மாற்றமடைந்துள்ளது. அதனால் பெரும்பாலும் மக்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்புகிறார்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயத்தில் வேதிக் கழிவு செயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் காய்கறியின் தரம் குறைகின்றது. முடிவுகளை தடுப்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்வு நெல்லி விதையிலிருந்து எண்ணெய் தயாரித்தல். தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் விதை, தேங்காய் எண்ணெய் அல்லது வேறு கேரி எண்ணெய்கள், பாதாம் எண்ணெய், எள் எண்ணெய், வெந்தயம், கொத்தமல்லி, செம்பருத்தி. விதைகளில் நிறைந்துள்ளவை வைட்டமின் சி, வைட்டமின் டி, அத்தியாவசிய கொழுப்புகள், கொழுப்பு அமிலங்கள், காம்ப்ளெக்ஸ் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துகள் நிறைந்துள்ளன. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி வேறு பெரிய எண்ணெய், அதாவது பாதாம் எண்ணெய் இல்லை எள் எண்ணெய், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தேவைக்கு சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சூடாக்கி அதில் காய வச்ச கருவேப்பிலை, காய வச்ச வெந்தயம், இது ரெண்டையுமே பொடியாக்கி இதில் சேர்த்துக்கணும். ப்ளஸ் அரைச்ச செம்பருத்தி விழுதும் இதில் சேர்த்துக்கணும். இது மூணையும் இது லாஸ்ட்டாக தான் நெல்லிக்காய் விதையோட பொடியை சேர்க்கணும். இதில் முக்கியமான விஷயம், ஒரு பொருளை உள்ளே சேர்த்து அதோட ஃபுல் எசன்ஸ் ஆயிலில் இறங்குறதுக்கு அப்புறம் தான் அடுத்த பொருளை சேர்க்கணும். இது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய்ச்சிட்டு அதை வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் ஹேர் க்ளீன். பயன்கள்: ஆம்லா ஹேர் ஆயில் அப்படின்றது மழைக்கால முடியறதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஏன்னா இது நம்மளோட தலையில் முடியை நிலைநிறுத்தி அதை நிர்வாகித்து மேலும் அதோட தரத்தை வந்துட்டு மேம்படுத்துது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடிக்கு ஈரப்பதத்தையும் பளபளத்தன்மையும் தருது.